ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் காலை வாழ்த்துக்கள். இன்றைய மன்னா, கர்த்தருக்குள் என் ஆத்துமா மேன்மை பாராட்டும், சிறுமைப்பட்டவர்கள் அதை கேட்டு மகிழ்வார்கள். சங்கீதம் 34:2. தாவீது பாருங்க, எப்போவுமே இந்த சங்கீதத்தில் ஒரு வேஷம் மாறின போது, அவனால் துரத்தி விடப்படுகையில், அவனால் துரத்தி விடும்போது, கெபியில் இருக்கையில், ஒளிந்து கொண்டிருக்கையில், இப்படினே இருக்கும். எல்லா நேரத்திலும் அவர் பாட்டு பாடுறார். அதனால தான் முதல் வசனமே, கர்த்தரை எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன், அவர் துதி எப்போதும் என் வாயில் இருக்கும்னு சொல்கிறார். அவருக்குன்னு மேன்மை பாராட்டுறது ஒன்று இருக்கும் என்றால், நான் கர்த்தருக்குள் தான் நான் மேன்மை பாராட்டுவேன். அதை பார்க்கும்போது சிறுமைப்பட்டவர்கள்லாம் கேட்டு மகிழ்வார்கள். என்னோட கூட கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள், நாம் ஒருமித்து அவர் நாமத்தை உயர்த்துவோன்னு சொல்லி அவர்களையெல்லாம் கூப்பிட்டு என்ன பண்ணுறாரு, அவர் ஆண்டவரை உயர்த்துறத நம்ம பார்க்குறோம். எரேமியா இதே பார்த்திங்கன்னா, எரேமியா 9:24 பாருங்கள். 9:24 மேன்மை பாராட்டுகிறோம், பூமியிலே கிருபையும் நியாயத்தையும் நீதியும் செய்கிற கர்த்தர் நான் என்று என்னை அறிந்து உணர்ந்திருக்கிறதை குறித்தே மேன்மை பாராட்ட கடவன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இவைகளின் மேல் நான் பிரியமாயிருக்கேன்னு சொல்கிறார். கர்த்தர் எதில் பிரியமாக இருக்கிறாராம்? மேன்மை பாராட்டும் போது எதை குறித்து மேன்மை பாராட்டுமாம்? கர்த்தருடைய நீதியையும் பூமியிலே அவருடைய கிருபையும் நியாயத்தையும் நீதியும் செய்கிற கர்த்தர் நான் என்று, அவர் என்று அவரை அறிந்திருக்கிற உணர்ந்திருக்கிறத குறித்தே மேன்மை பாராட்ட கடவன் என்று சொல்லி எரேமியாவில் சொல்லப்பட்டிருக்கு. அதே எரேமியா 4ஆம் அதிகாரத்தில் பாருங்கள். எரேமியா 4ஆம் அதிகாரத்தில் 2ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கு, நீ உண்மையோடும் நியாயத்தோடும் நீதியோடும் கர்த்தருடைய ஜீவனை கொண்டு ஆணையிடுவாய், புறஜாதிகளும் அவருக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டு அவருக்குள் கர்த்தருக்குள் மேன்மை பாராட்டுவார்கள். ஏன்னா அவர் எல்லாத்தையும் பார்க்குறாங்க. உண்மையோடும் நீதியோடும் நியாயத்தோடும் கர்த்தருடைய ஜீவனை கொண்டு ஆணையிடுறதெல்லாம் அவங்க பார்க்குறாங்க. அதனால் புறஜாதிகள் அதை பார்த்து எப்படி சிறுமைப்பட்டவர்கள் அதை கண்டு மகிழ்வார்கள் என்று தாவீது சங்கீதத்தில் சொல்லப்படும்படி, இங்கே எரேமியாவில் புறஜாதிகள் அவருக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டு அவருக்குள் மேன்மை பாராட்டுவார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அது மட்டும் இல்லை, ஏசாயாவில் பாருங்கள். ஏசாயா 41:16 அவைகளை தூற்றுவாய், அப்பொழுது காற்று அவைகளை கொண்டு போய் சுழற்காற்று அவைகளை பறக்கடிக்கும், நீயோ கர்த்தருக்குள்ளே களி கூர்ந்து இஸ்ரவேலின் பரிசுத்தருக்குள்ளே மேன்மை பாராட்டி கொண்டிருப்பாய்ன்னு சொல்லப்பட்டிருக்கு. ஆண்டவர் சொல்கிறாரு யாக்கோபை பார்த்து, யாக்கோபு எனும் பூச்சியே, அதான் இஸ்ரவேலின் கூட்டமே, பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று கர்த்தரும் இஸ்ரவேலின் மீட்பருமாகிய பரிசுத்தமாகிய உன் மீட்பர் சொல்கிறார். இதோ போரடிக்கிறதற்கு நான் உன்னை புதிதும் கூர்மையும் உள்ள பற்களுள்ள எந்திரமாக்குவேன். நீ மலைகளை மிதித்து நொறுக்கி குன்றுகளை பதருக்கு ஒப்பாக்கி போடுவாய், அதை தூற்றுவாய், மற்றவர்கள் அதெல்லாம் நான் உன்னை பயன்படுத்துவேன்னு சொல்கிறார். அப்படி தூற்றுறது போல, பதறடிக்கிறது போல நான் எல்லாத்தையும், குன்றுகள் போல பல பிரச்சனைகள் இருந்தாலும் எல்லாவற்றையும் அது பதருக்கு ஒப்பாக்குவேன், அதெல்லாம் நீ தூற்றி போடுவாய். அப்பொழுது காற்று அவைகளை கொண்டு போய் சுழற்காற்று அவைகளை பறக்கடிக்கும், நீயோ கர்த்தருக்குள்ளே களி கூர்ந்து இஸ்ரவேலின் பரிசுத்தருக்குள்ளே மேன்மை பாராட்டி கொண்டிருப்பாய் என்று சொல்ல ஏசாயா 45:25 பாருங்கள். இஸ்ரவேலின் சந்ததியாகிய யாவரும் கர்த்தருக்குள் நீதிமான்களாக்கப்பட்டு மேன்மை பாராட்டுவார்கள். இந்த அருமையான வேளையில் கூட நீங்களும் நானும் கர்த்தருக்குள் மேன்மை பாராட்டுவதை ஆண்டவர் விரும்புகிறார், அதன் மேல் பிரியம் வைக்கின்றார். நீங்களும் நானும் அப்படியாய் கர்த்தருக்குள்ளே நம்முடைய மேன்மை ஒன்று இருக்கும் என்றால், நம்முடைய ஆத்மா கர்த்தருக்குள் மேன்மை பாராட்டும் போது சிறுமைப்பட்டவர்கள் அதை கேட்டு மகிழ்வார்கள், புறஜாதி மக்கள் அதை கேட்டு அவர்களும் களி கூர்ந்து மகிழ்வார்கள் என்று சொல்லப்பட்டிருக்குது. நம் மூலமாக அநேக பேர் மகிழும்படியாக, களி கூறும்படியாக நாம் கர்த்தரின் மேன்மை பாராட்டி அதன் மூலம் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள ஆண்டவர் தாமே கிருபை செய்வாராக. ஆமீன். கர்த்தருக்குள் மேன்மை பாராட்டுவோம், வேறொரு மேன்மை நமக்கில்லையே. கர்த்தருக்குள் மேன்மை பாராட்டுவோம், வேறொரு மேன்மை நமக்கில்லையே. ஸ்தோத்திரிக்கிற ஆண்டவரே, துதிக்கிற ராஜா, வாழ்த்துகிற வணங்கிறோம். கர்த்தருக்குள் மேன்மை பாராட்டி மகிழ நீர் உதவி செய்வீராக. ஆசீர்வதிங்க, காத்துக்கொள்ளுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமீன். நேற்றைய பதில், மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன். கலாத்தியர் 3:13. இன்றைய கேள்வி, நாம் எதினாலே எப்படிப்பட்டவர்கள் ஆக்கப்படுவதற்கு எது நம்மை கிறிஸ்துவனிடத்தில் வழி நடத்துகிற எதுவாய் இருந்தது? நாம் எதினாலே எப்படிப்பட்டவர்கள் ஆக்கப்படுவதற்கு எது நம்மை
கிறிஸ்துவனிடத்தில் வழி நடத்துகிற எதுவாய் இருந்தது.